அவார்ட் கிடைச்சது. பானுப்பிரியாவுடைய நடனத்திலே நீங்க அசாத்தியமா போகணும்னு ஒரு பேட்டி நான் பார்த்தேன். பானுப்பிரியா நடனத்துல அப்படி என்ன தனிச்சிறப்பு இருக்கிறதா நீங்க ஃபீல் பண்ணுறீங்க? ஏன் தெரியுமா சார்? அவங்க ஆக்சுவலி ஒரு குச்சிப்புடி டான்ஸ். அவங்க லீடிங் ஹீரோயினா இருக்கும்போது நான் அசிஸ்டன்ட் ரகு மாஸ்டர் தான். அவங்க கிட்ட நான் அசிஸ்டன்ட் சொல்லும்போது நான் வந்து இன்னும் டபுள் மடங்கு டான்ஸ் ஆடணும். அப்பதான் அவங்க பானுப்பிரியா சொல்லும்போது அசிஸ்டன்ஸ் வந்து 100% கொடுத்தாதான். ஏன்னா அவங்க ஆல்ரெடி 100%. ஸ்ரீதேவியா இருந்தாலும் பானுப்பிரியா அவங்களா இருந்தாலும் அவங்க பக்கத்துல ஒரு அசிஸ்டன்ஸ் ஆடுறது ரொம்ப கஷ்டம். ஸோ நான் எவ்வளவு ஆடினாலும் அதை மீறி அவங்க ஆடும்போது எனக்கு ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கும். அழகன் டைம்ல வந்து நான் வந்து மாஸ்டா ஒர்க் பண்றேன். சார் வந்து கேட்டு ஹைதராபாத்ல இருக்கேன், ஏறிப்பா இங்க ஷூட்டிங் இருக்கு இங்க நம்ம அழகர் படத்துல. கரெக்டா ஒரு டைலாக்கோட ஒரு டைலாக் சீனை கொடுத்தாரு பாலச்சந்திரன். சார் இல்ல சார் சாங் கொடுக்குறீங்களா டைலாக் கொடுக்குறீங்க, இந்த டைலாக்கு நீ டான்ஸ் கம்போஸ் பண்ணு, ஜதி ரெடி பண்ணிக்கோ, டேப் ரெக்கார்ட் கொடுக்குறேன் வசந்த் நீ கொடுத்துரு அப்படின்னு சொன்னா சரி நான் ரூம்ல போய் ஜதி எல்லாம் ரெடி பண்ணிட்டு எல்லாம் பண்ணேன். எனக்கு ஒரு பானுப்பிரியான பாட்டு. ஏன்னா நான் அசிஸ்டண்டா ஒர்க் பண்ணிருக்கேன், ஆஸ் அ மாஸ்டர் ஒர்க் பண்ணேன். அப்போ பானு சொன்ன கலா நீ பயப்படாத தைரியமா பண்ணு, உங்ககிட்ட நான் ஒரு மாஸ்டரா ஒர்க் பண்ணதே கிடையாது, தைரியமா பண்ணேன். அந்த ஷார்ட் பாலச்சந்திர சார் சொன்ன லஞ்சுக்கு போறேன் வர ரிஹர்சல் பண்ணல ஒரே டேக் பண்ணணும், இதெல்லாம் 2 டேக் பண்ணக்கூடாது, ஏன்னா அப்பதான் அந்த எமோஷனல் வரும். லாஸ்ட்ல சோஃபால உட்காந்து டேமேஜ்